வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆடி மாதம் 21ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 6/8/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று சந்திர தரிசனம் 3ஆம் பிறை. இன்று பிறை காண்பவர்கள் ஆயுசு நீடிக்கும், நினைத்தது நடக்கும். சரிங்களா? அதனால் மாலை எல்லோரும் 3ஆம் பிறை தரிசிங்க. இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 10:45 11:45 வரையும், பிறகு இன்று மாலை 4:45 5:45 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 1:45 2:45 வரையும், பிறகு 7:30 8:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று மாலை 3 முதல் 4:30 வரையும் ராகுகாலம். இன்றைய குளிகை நேரம் மதியம் 12 முதல் 1:30 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 9 முதல் 10:30 வரையும் யமகண்டம். இன்றைய சூழ வடக்கு திசை, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:04 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று இரவு 8:04 வரை துதிவியை திதி, அதன் பிறகு திருதியை திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 6:41 வரை மக நட்சத்திரம், அதன் பிறகு பூர நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 7:20 வரை பாலவ கரணம், அதன் பிறகு இன்று இரவு 8:06 வரை கௌளவ கரணம், அதன் பிறகு தைத்துள கரணம். இன்றைய யோகம் இன்று காலை 6:03 வரை யோகம் சரியில்லை, அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று மாலை 6:41 வரை உத்திராட நட்சத்திரத்திற்கும், அதன் பிறகு திருவோண நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் கொஞ்சம் கூட அச்சப்பட வேண்டியதில்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருட்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. சரிங்களா? அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அதை எல்லாமே தொடர்ந்து செய்யலாம். அதில் எந்த விதமான தடையும் வராது, பிரச்சனையும் எழாது. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோஸும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை இதுவரை 4890 பேர் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. மனதுபூர்வமான நன்றியை நாங்கள் தமிழ்ச்சித்தர் யூடியூப் குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். சரிங்களா? வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனதில் ஒரு இனம் புரியாத கவலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் இது நடக்குமா நடக்காதா, போகலாமா போக வேண்டாமா அப்படின்னு ஒரு சின்ன குழப்பம், ஒரு நெருடல், இது எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா இன்றைய நாளில் 5ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் மனதில் எழுந்துகிட்ருக்கும். ஆனால் பையில் பணம் இருந்தால் எங்கேயும் போகலாம், எதையும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு துணிவும் உங்களுக்கு உண்டு. மேஷராசி அன்பர்களுக்கு அசால்ட்டு துணிச்சல் எப்பொழுதுமே அது உண்டுங்க. எது நடந்தாலும் நடக்கலாம்னா எதை பற்றியும் கவலைப்படாதவங்க இந்த மேஷராசி அன்பர்கள். அப்படியேப்பட்டவங்களுக்கு இன்றைக்கு கவலை இருக்குது என்றால் நீங்கள் அருகில் உள்ள விநாயக பகவானை தரிசனம் செய்துவிட்டு மறுபடியும் இன்றைய காரியங்களை துவங்குங்கள். அப்போ தான் அது சரியாகும். சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் இள நீல நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் வரவை மீறிய செலவாக அமையும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கையிருப்பு கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சலால் ஆதாயம் உண்டு இன்னைக்கு. சரிங்களா? ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பண வரவு வரக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும். 4ஆம் இடத்திலே சந்திர பகவான் 4ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு தாய் தந்தை மூலமாக பண வரவு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் நல்ல சிறப்பாக இருக்கும். உங்களுடைய தொழில் சிறக்க வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு எதிரி அஞ்சும் அளவுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க.
அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆதாயம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடு மாறக்கூடிய நாளாகவும் ஒற்றுமை இன்று வளரக்கூடிய நாளாகவும் இருக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் கலகலப்பு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். சந்தோஷம்தான் கலகலப்புன்னா, நீங்கள் வேறு தப்பாக நினச்சிடாதீங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காரிய தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாளில் நீங்கள் எது செய்யணுன்னாக்கோ, நீங்கள் அருகில் உள்ள துர்க்கை அம்மன் ஆலயம் அல்லது வலம்புரி விநாயகர், இதில் ரெண்டில் ஏதேனும் ஒன்று அருகில் இருந்ததுன்னா அதை தரிசனம் செஞ்சு விட்டு போங்க. அதனால் இந்த காரிய தாமதம் மாறும். சரிங்களா? அதை மட்டும் பார்த்துக்குங்க. இன்றைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மன அமைதி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும். அதனால் வெற்றி உண்டுங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் செலவு, வரவை மீறிய செலவு தான். செலவு ஆனாலும் சுப செலவு தான். அதனால் கொஞ்சம் மனது ஒரு பக்கம் சரியாக இல்லை தான், இருந்தாலும் இந்த செலவு செய்ய வேண்டிய செலவு தான். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த செலவுக்கு தக்க வருமானம் 3 மணிக்கு பிறகு உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க இந்த கடகராசி என்பர்களுக்கு. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் ஒருவருக்கு ஒருவர் புரிந்தல் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நிதானம் கொஞ்சம் தேவைங்க. எதையும் படபடன்றாதீங்க. இன்றைய நாள் கொஞ்சம் நிதானம் அவசியம் தேவை. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு புதிய தெம்பு, நம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கான சூழல் அமையுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு புதியவர்களின் சந்திப்பு நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நிலைமை ஒருபடி மேலே, ஆமாங்க, ஒரு உச்சத்தை நோக்கி இருக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எல்லோரையும் அனுசரித்து போனீங்கன்னாக்கா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைந்துடும். அதில் மாற்றம் இல்லைங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் சோர்வு, உடல் அசதி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. சிலருக்கு தலைவலி, கைவலி, கால்வலி ஆக உடலில் ஏதேனும் ஒரு மருத்துவ செலவு வைக்கிறது மாதிரி இருக்கும் இன்னைக்கு. அதனால் முடிந்தவரையும் இன்றைய நாள் அசதிக்காக உடல் ஓய்வு கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கொஞ்சம் சிறப்பாகவே அமையும். கன்னிராசி என்பதற்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தீராத பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி தீரக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு புதிய வாழ்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதனால் புதிய வாய்ப்பும் அதிகரிக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன மாற்றம் ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகரமான அருமையான நாளுங்க. இன்றைய நாளில் என்ன செய்தி வருமோ உங்களுக்கு வெற்றி செய்தி தான். வெற்றி செய்தி இல்லை, வெற்றி செய்தி. ஆமாங்க, இன்றைய நாளில் மனதிற்கு இதமான ஒரு நல்ல செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. வெளிநாட்டிலிருந்தோ வெளியூர்லேருந்தோ ஒரு நல்ல செய்தி, சிலருக்கு வரன் சம்பந்தப்பட்ட செய்தியாக கூட இருக்கலாம். ஆக இன்றைய நாள் வரும் செய்தி உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை வரவழைக்கக்கூடிய செய்தியாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான எண் நிறம் இளம் பச்சை நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வரவு, ஆமாங்க, பண வரவு உண்டுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய உங்களுடைய தேவையை இன்னைக்கு பூர்த்தி பண்ணிப்பீங்க. அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான சூழல், அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, புதிய வாய்ப்பு ஒன்று வரும். விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு மனசோர்வு, ஆமாங்க, இன்றைய நாள் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படக்கூடிய சில வேண்டாத வேலைகள், சில ஒரு ஒரு ஒவ்வொரு பிரச்சனையில்
வெட்டி பிரச்சனையில் போய் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிந்தவரை யாரிடமும் விவாதமும் வாதமும் செய்ய வேண்டாம். விருச்சிக ராசி அன்பர்கள் கொஞ்சம் விருச்சிக ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் வேகம் அதிகம் உண்டு. அதே நேரத்தில் கோபமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படி இருந்தும் இன்றைய நாள் மட்டும் நீங்கள் யார்கிட்டையும் எந்த வாக்குவாதத்திலையும் எதிலையும் ஈடுபட வேண்டாம். அப்படி ஈடுபட்டிங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். அதனால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனைவி கணவனை புரிந்து கொள்வதும், கணவன் மனைவியை ஒருவருக்கு புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவத்தால் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் காண வழி தெரியும் உங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மை கலந்த சிறந்த நாளாக இருக்குங்க. இந்த நாளில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது நல்லதாகவே முடியும். எதை நினைச்சு செய்கிறீங்களோ அது அதுவாக நடக்கும். சரிங்களா? அதுதானே வேணும். இன்றைய நாள் உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு பண வரவும் உண்டு. இன்னைக்கு செய்வது எல்லாமே நன்மையில் முடியும். சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள், நல்ல விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி தெரிய வரும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறந்த ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாக, உங்களுடைய காரியம் வெற்றியடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்ற இறக்கமான சூழல் இருந்தாலும் கடைசியாக வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மன அமைதி தேவைப்படக்கூடிய மிக சிறந்த நாளாக இருக்கும். இந்த நாளில் கொஞ்சம் சடசடப்பு இதெல்லாம் இருக்கும். அதனால் பிளட் ப்ரெஷர் கூட சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் அதை கண்டு அச்சம் வேண்டாம், கொஞ்சம் மன சோர்வு வேண்டாம். அதனால் உங்களுடைய மனதுக்கு இனிய சங்கீதங்களை கேளுங்கள். அருகில் உள்ள சித்தர் பீடத்துக்கு செல்லுங்கள், மன அமைதி கிடைக்கும். சரிங்களா? அது மாதிரி போனீங்கன்னாக்கா இந்த பிரச்சனைலாம் இன்னைக்கு மாறும். அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் மயில் நீல நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வாக்குறுதியை நீங்கள் செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி உண்டு. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அதனால் மனசு சந்தோஷம் அடையும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வரவை மீறிய செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக செலவு பண்ணுங்கள். செலவை கட்டுப்படுத்தினாவே வரவு மாதிரி தான். இன்றைய நாள் மட்டும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு செலவு கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிந்தவரை எப்படி குறைக்க முடியும்னு பாருங்கள். அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் அதிகமாக இன்றைக்கி பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனாக்கா ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் உண்டு. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு ஆதரவான சூழல் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவு கரங்க நீட்டுவாங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் மாறி நன்மையில் முடியும் சில விஷயங்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மனதிலே ஒரு பயம், ஆமாங்க, எண்ணத்திலே ஒரு கவலை, மனதிலே ஒரு பயம் இது இருக்கும். ஏன்னா இது உங்களுக்கு இன்றைய நாள் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. அதனால் முடிந்தவரை துணிவே துணை, அதை மட்டும் மனசில் வச்சுக்கங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அறிமுகம் அதனால் ஏற்படும். அதனால் ஆதாயமும் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பயணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்கள் நம்பியே அடுத்தவர் ஒருவர் உங்களுக்கு நல்ல செய்தி என்று சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆக இந்த நாள் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை இருப்பதோடு அருள் செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.